அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குருஷித் மையம் நாரத மகரிஷின் அன்பான வணக்கம். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அல்லார்களும், எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சுட்டாங்க. அந்த பாட்டோட விளக்கம் செய்முறை பயிற்சி ஆமா என்று நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலை தான் ஆதிநாத வாசி வித்தியில் கற்றுத்தரும். திருமூலர் சொல்கிறாரு, பதஞ்சலி முனிவர் ஏகா கிரதா பரிணாமம் அப்படிங்கிறார். ஏகா கிரதா பரிணாமம் அப்படின்னு சொல்கிறார். சித்தத்தில் எழும் சிந்தனைகளை அடங்கிய நிலை விட்டு ஏகாந்த நிலையை அடையும் பொழுது ஏகா கிரதா பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறார். ஏகா கிரதா பரிணாமம் அப்படின்னு சொல்கிறார். சித்தத்திலிருந்து எழும் சிந்தனைகள், எண்ணம் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற மனசுங்கிறாங்க. மனசு எங்கே இருக்குது? ஹார்ட் இருக்குங்கிறாங்க. ஒருத்தர் மூளைக்கு பின்னாடி இருக்கிறாங்க. மனம் அங்கே இல்லை. மனம் தோன்றிய இடம் சித்தம். சித்தத்திலிருந்து சொல்கிறாரு, சித்தத்திலிருந்து எழும் சிந்தனைகளை அடக்கிய நிலை விட்டு ஏகாந்த நிலையில் அடக்கிட்டு நீங்கள் ஏகாந்த அல்லல் இல்லாமல் ஏகாந்து இருத்தல். அம்மையார் சொல்கிறாங்க, அல்லல் இல்லாமல் ஏகாந்து இருத்தல்ங்கிறாரு. அந்த நிலைக்கு நீங்கள் அடையும் பொழுது அதுதான் சமாதியின் முதல் படி. அதுக்குத்தான் ஏகா கிரதா பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஏகா கிரதா பரிணாமம் என்பதை ஆதிநாத வாசியதையில் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. குருஷித் மையம் நாத அன்பான வணக்கம். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.